Hi, this is Suresh from Coimbatore கோவிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில எல்லா நியூஸ் சேனல்லயும் வந்துட்டு இருக்கக்கூடிய நியூஸ் தாங்க திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன். காலையிலே இந்த நியூஸ் கொடுக்கணும்னு நினைச்சா கொஞ்சம் அஃபிஷியல் ஒர்க்ஸ் நிறைய இருந்தாலும் நாளைக்கு ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. ஆக்சுவலா வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட் வந்து நம்ம நடத்துறோம். அந்த இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து 20 டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து 20 டிஃபரெண்ட் ஸ்பீக்கர்ஸை கொண்டு வந்து 20 ஹவர்ஸுக்கு வந்து ஒரு புதிய சஸ்டைனபிள் இன்ஜினியரிங் டெவலப்மெண்ட் கான்செப்ட்ல என்விரான்மெண்ட் நம்ம எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிற ஒரு புதிய முயற்சி வேர்ல்டு ரெக்கார்ட் ஈவெண்ட் நாங்க பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணனால உங்களுக்கு கண்டினியூஸா கொடுக்க முடியல. சாரிங்க, என்ன நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டினியூஸா ஏதாவது ஒரு நல்ல இன்புட்ஸை கொடுத்துட்டே இருக்கணும். உங்களுடைய லைஃப் கூட உங்களுடைய வளர்ச்சிக்கு சேர்ந்து டிராவல் பண்ண ஒரு நம்பிக்கையோட நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நான் அதை விட மாட்டேன். உங்களுக்கு நல்ல இன்புட்ஸை ஆல்வேஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்து உங்க கூடவே நான் டிராவல் பண்ண தயாரா இருக்கேன். இப்போ வாங்க இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி அப்படிங்கறது என்ன பாயிண்ட் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இன்னைக்கு காலையில வந்து ஒரு நேற்றைய வருஷம் அந்த சர்க்குலர் கொடுத்துட்டாங்க. இது காலையில எல்லா இதுலயும் சேனல்ஸ்லயும் வந்துருது. என்ன அப்படின்னா, இந்த வருஷத்துக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாங்க. இது சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் டீடைல்ஸ், எப்போ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, எப்போ இந்த செமஸ்டர் வந்து கிளாஸஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்றாங்க, எப்போ லேப் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ வந்து தியரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, இதுக்கான சம்பந்தப்பட்ட எல்லா டேட்டுமே வந்து ஒரு ஷெட்யூல் வந்து கொடுத்தாச்சு. அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். எனிவே வந்து அந்த பர்டிகுலர் சர்க்குலர் அவங்க இஷ்யூ பண்ணதையுமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்கா வந்து ஷேர் பண்றேன். தாராளமா நீங்க அதையும் எடுத்து டவுன்லோட் பண்ணி நீங்க கிளியர் டீடைல நீங்க வச்சுக்கலாம். ஸோ 12/8/2020 அதாவது இப்ப இந்த நம்ம இந்த ஆகஸ்ட் மாசம் இன்னைக்கு தேதி வந்து ஆக்சுவலா 7, இன்னும் ஒரு 5 நாள்ல இருந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 12/8/2020 வந்து கிளாஸஸ் வந்து ஆன்லைன் மோட்ல வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்லைன் மோடுக்கு எல்லாம் ரெடி ஆயிருங்க. Get ready for learning the next gaining and get into the next semester அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்துங்க. நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் ஒர்க்கிங் டே இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 26/10/2020 அதாவது அக்டோபர் மாசம் வரும் உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே 26/10/2020 அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டேவா கொடுத்துட்டாங்க. ஸோ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் இருக்கிறதுனால எல்லா சாட்டர்டேஸும் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாட்டர்டேஸும் உங்களுக்கு ஒர்க்கிங் டே வரும். சாட்டர்டேஸும் உங்களுக்கு ஆன்லைன் ஷெட்யூல் போட சொல்லியிருக்காங்க. இது எல்லா அப்ளிகேட்டட் இன்ஸ்டிடியூஷனுக்கு பொருந்தும். அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு தனியாக அவங்க ஒரு ஷெட்யூல் வந்து பிளான் பண்ணிப்பாங்க. பேஸ்ட் ஆன் திஸ் இவங்க கொடுத்த இன்புட்டை வச்சு அவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த ஷெட்யூல் வந்து உங்க அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தனித்தனியாக கொடுத்துருவாங்க. இது வந்து அப்ளிகேட்டட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது பொருந்தும் நான் சொல்லிட்டு இருக்கிறது. அடுத்து லேப் எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 28/10/2020 லேப் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இப்போ சார் ஆன்லைன் மோட்ல நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்கு, நாங்க பிராக்டிகலா எப்படி போய் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். எனிவே வந்து என்ன வருதுன்னா, இப்போ ஆகஸ்ட் மாசம் இப்போ 10ஆம் தேதி வந்து இந்த ஃபைனலுக்கான எக்ஸாம் சம்பந்தப்பட்ட கோர்ட் கேசஸ் வந்து ஒரு ஹியரிங் வருது. ஆல்மோஸ்ட் அதுல வந்து ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் வரும்னு எதிர்பார்க்கிறோம். அதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் நம்ம செப்டம்பர் மந்த்துக்குள்ள வந்து நிலைமை சரியாகி ஆல்மோஸ்ட் நம்ம ரெகுலராகவே காலேஜ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் பேண்டமிக் கண்டிஷன்ஸ் ரொம்ப டஃபா இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் பேட்ச் பேஸ்டு மார்னிங் பேட்ச் ஒன்று ஈவினிங் பேட்ச் மாதிரி பேட்ச் பேஸ்ட் வச்சு கொண்டு போவாங்க. பார்ஷியலா 50-50 அப்படிங்கிற கான்செப்ட்ல கொண்டு போயிட்டு உங்களுக்கு கிளாஸஸ் நடத்துக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ செப்டம்பர்லேயே நம்ம வந்து மறுபடியும் காலேஜுக்குள்ள மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கையை நம்ம ரசிக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்படியே இல்லைனாலும் அக்டோபர் 26 தான் உங்களுக்கு. அதுக்குள்ள வந்து லாஸ்ட் வீக்ல வந்து உங்களுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி வந்து ஒரு லேபரேட்டரி வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இல்லைன்னா ஒருவேளை இப்போ வர்ச்சுவல் மோட் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒருவேளை அந்த லேர்னிங் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த டேட் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸாம் தியரி எக்ஸாம் வந்து எப்போ கொடுக்க போறாங்கன்னா 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகதான் சொல்லியிருக்காங்க. 9/11/2020 நவம்பர் மாசம் இந்த வருஷத்துக்கான தியரி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த தியரி எக்ஸாம் ஆன்லைன் மோட்ல இருக்குமா ஆஃப்லைன்ல மோட்ல இருக்குமா அப்படிங்கிறது நம்ம கிளியரா தெரியல. பேண்டமிக் கண்டிஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆனா கண்டிப்பா ஆன்லைன் மோட்ல போக போறோம். ஒருவேளை அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம ஆஃப்லைன் மோட்ல பண்றதுக்கான டீடைல்ஸ் வந்து பின்னாடி கிளியர் கட்டா நாங்க வந்து அதுக்கான டைம் டேபிளோ அதுக்கான ஸ்லாட்டும் கொடுக்கணும்னு சொல்லி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு டீடைல் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, அடுத்த செமஸ்டர் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் செமஸ்டர் டிசம்பர் மாசம் 14ஆம் தேதி 14/12/2020 அன்னைக்கு நெக்ஸ்ட் செமஸ்டர் நீங்க கமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அகாடமிக் ஷெட்யூல் வந்து இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த அகாடமிக் ஷெட்யூல எல்லா காலேஜஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கெட் ரெடி. நீங்க இந்த வீட்ல இருந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணதுல இருந்து மறுபடியும் நம்ம இன்னொரு வேர்ல்டுக்குள்ள புதுசாக வர போறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க தயார்படுத்திக்கங்க. வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தா தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.